நெருப்பு புடிச்சிருச்சு. கண்ணையா எல்லாரும் ஓடி வாங்க, ஓடி வாங்க. கடவுளே, எல்லாம் ஓடி வாங்க. அணைங்க அணைங்க, சீக்கிரம் அந்த தண்ணி ஊத்துங்க. சீக்கிரம் தண்ணி எடுத்து ஊத்து, சீக்கிரம் ஊத்துங்க. ஏன் முத்தையா, கண்ணையா, வேகமா வேகமா ஊத்துங்க, ஊத்துங்க. எப்படி தீ பிடிச்சது? என்னாச்சு? தெரியலங்கய்யா, நான் நெருப்பு பார்த்துட்டு ஓடி வந்தேன். என்ன மாயமா இருக்கு? அவ்வளவு பெரிய குத்து விளக்கு எப்படி கீழே விழுந்தது? தெரியலையா, குத்து விளக்கு விழுந்து கிடக்கியா. சரி சரி, எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு. ஐயா கொஞ்சம் இத பாருங்க, ஒருத்தர் கூட தலையே இல்ல, எல்லாமே எரிஞ்சு போச்சு ஐயா. வீட்டு ஆம்பளை வாரிசு எல்லாம் ஒன்னா எடுத்த போட்டோ ரொம்ப காலமா இருக்கு, அது இப்படி எரிஞ்சு போச்சு ஐயா. என்னையா இதெல்லாம்? பேரன் போட்டோ அனுப்பியிருக்கான், வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகுதுன்னு கொஞ்சம் முன்னாடி சந்தோஷமா இருந்தீங்க, அதுக்குள்ள இப்படி ஆயி போச்சையா. என்ன கெட்ட நேரமோ தெரியலையா. முதல்ல செங்கோலவி கிடைச்சது, இப்ப தன்னால தீ பிடிக்குது. ஏதோ தப்பா இருக்கு. நல்லா இருந்தமா? சாமி, என் பிறந்தநாளுக்காக அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க. அன்னம் கொடுக்கறியா? அன்னம் இது அன்னம் இல்ல, மாமிசம், நர மாமிசம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அது ஹோட்டல்ல வாங்கினது, எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீங்களும் சாப்பிடலாம்ல. உன் கையால நான் சாப்பிடுறதா? ஏய், நீ பாவாத்மாடி, 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 நீ பாவாத்மா, நீ பாவாத்மா, பாவாத்மா. ஏய், நீ அழிக்க வந்தவ, நீ ஒரு துராத்மா, நீ ஒரு துராத்மா, துராத்மா. மாமிச பட்சிணி, மாமிச பட்சிணி, பட்சிணி. ரத்தம் புசிக்கிறவ, ரத்தம் புசிக்கிறவ, புசிக்கிறவ. நரமாமிசம் திங்கிறவ, நரமாமிசம் திங்கிறவ, திங்கிறவ. பேய்களோடு திரியிற, பேய்களோடு திரியிறவ, திரியிறவ. பச்சை பிணங்களை பந்தாட, பிணங்களை பந்தாட வந்தவ, பந்தாட வந்தவ. கொன்னு குலமளிச்சு உயிர் குடிக்க வந்தவள், உயிர் குடிக்க வந்தவள், குடிக்க வந்தவள். போ, நிக்காத, போ, நிக்காத, போ, போ. உயிரை கொன்னு ரத்தம் புசிக்க வந்தவளுக்கு கோயில் என்ன வேலை? கோயில் என்ன வேலை? கோயில் என்ன வேலை? போ, போ, போ.
போ இங்கிருந்து, போ இங்கிருந்து, போ இங்கிருந்து. என்னடி இப்படி பண்றாரு? மா அதெல்லாம் கண்டுக்காதம்மா, ஏதோ பைத்தியமாட்ட உளருது, விடுமா. இவரு சாமியார் இல்ல? அட நீ வேறம்மா, விபூதி பூசி உடுக்க அடிச்சுட்டா எல்லாருமே சாமியாரா? அவனுக்கு மூலக்கோளாறுன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி பேசுறான். இதுக்கெல்லாம் நீ பதறாதம்மா, உன் நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப. அந்த பைத்தியம் பேசுனதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. சரிங்கம்மா. துளசி, இதை எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிம்மா, கொடுத்துட்றம்மா. வா போலாம். ஹே, ஏண்டி இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ற? மனநல சரியில்லைனா கண்டபடி இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் கண்டுக்காத. மாமிசு திங்கிறவன், ரத்தம் பொசிக்கிறவன்னு என்னென்னமோ சொல்றாரு. நான் தான் அதை கண்டுக்காதன்னு சொல்றேன்ல. உன் ஆள் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ கிளம்பு. நான் ஹாஸ்டலுக்கு போறேன். அர்ஜுன், many more happy returns of the day. தேங்க்ஸ் அர்ஜுன். இது என் தேவதைக்கான அன்பு பரிசு. தேங்க்யூ. ஆதிரா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல? ஆமா, என்னது? நம்ம லவ் மேட்டரை எங்க வீட்டுல சொல்லிட்டேன். ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமா ஆதிரா, தாத்தாக்கு நான் பேரங்கிறதுனால உடனே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நான் சரின்னு சொன்னா பெரிய பெரிய பாரம்பரியமான ஜமீன் குடும்பம் எல்லாம் இருக்கு. அதுல ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிடுவாரு. ஏய், இல்ல தாத்தா, எனக்கு ஜமீன் எல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு ஆதிரா தான் வேணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டேன். அப்படியா? அப்போ தாத்தா என்ன சொன்னாரு? நீ லவ்வுக்குன்னு வந்த உன்னை கொன்னு புதைச்சிடுவேன்னு சொன்னாரு. நான் விடுவேனா? ஆதிரா இல்லைன்னா என்ன நானே கொன்னு புதைச்சுப்பேன்னு சொன்னேன். தாத்தா அப்படியே ஆடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் உன்னை பத்தி விசாரிச்சாரு, நான் டீட்டெயிலா சொன்னேன். தாத்தாவுக்கு ஒரு மாதிரி உன்னை புடிச்சு போச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க? டைம் பார்த்து பொறுமையா சொல்லிருக்கலாம்ல. இதை விட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுமா, அதான் நான் ஓபன் பண்ணிட்டேன். தாத்தா உடனே உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. என்னையா? ஆமா ஆதிரா, உன்னை நேர்ல பார்த்து பிடிச்சிருந்தாதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவாரு. நீ தாத்தாவை நேர்ல வந்து பாத்துரு. எனக்கு என்னவோ பயமா இருக்கு அர்ஜுன். ஏமா? அங்க சிங்கம் புலியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அதுக்கில்ல அர்ஜுன், ஊர்லயே பெரிய குடும்பம், ஜமீன் பரம்பரை, சித்தப்பா பெரியப்பா, இன்னொரு பெரியப்பா, சித்தி பெரியம்மான்னு
நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப டெரரா இருப்பாங்கன்னு ஏற்கனவே பில்டப்லாம் வேற கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் அங்க வந்து தாத்தாவை பார்த்து அவருக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி இதெல்லாம் எப்படி நடக்கும் அர்ஜுன்? நீ ஒன்னும் கவலைப்படாத ஆதிரா. எங்க வீட்ல தாத்தா தான் எல்லாமே. அவரு சொல்லிட்டா அதுக்கப்புறம் மறுப்பே கிடையாது. தாத்தா ஒத்துக்குவாரா? அது அங்க போனதான் தெரியும். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னை நேர்ல பார்த்தாருன்னா முகூர்த்த நாள் பாருங்கடான்னு கல்யாண வேலையெல்லாம் சந்தோஷமா ஆரம்பிச்சிடுவாரு. என்ன சொல்ற அர்ஜுன்? அப்படின்னா கல்யாணம் பண்ணி வைக்க தான் கூப்பிடுறாரா? ஏய் ஏய் ஏய், நீ என்ன இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க? முதல்ல தாத்தா பாப்பாரு. அவருக்கு பிடிச்சிருந்தா 2 வீட்லயும் பேசி ஒரு நல்ல நாள் பார்த்து அதுக்கப்புறம் தான் கல்யாணம். அந்த வீட்டோட பேரை நான் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்ல நீ காலை வச்சா அர்ஜுன்! அண்ணா சாரிண்ணா. இட்ஸ் ஓகே. ரொம்ப அடிபட்டுருச்சு அர்ஜுன். இல்ல லைட்டா தான். அது பக்காவா இந்த மிடில் ஆஃப் கேட்டர்ல விழுந்ததால ஒரு செகண்ட் ஊர்ல இருக்கங்க தாத்தாவே நேர்ல தெரிஞ்சாரு. என்ன சொல்ற அர்ஜுன்? ஏய், இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன். இதெல்லாம் நீ கண்டுக்காத. ஹோட்டல் போமா? ஏதாவது சாப்பிடுறியா நீ? இல்ல, அப்புறம் சாப்பிடலாம். சரி ஆதிரா, நீ நாளைக்கு மார்னிங் ஷார்ப்பா 9 மணிக்கு ஹாஸ்டல்ல ரெடியாரு. நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி அர்ஜுன். என்னால அங்க எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதை நீ தான் பாத்துக்கணும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. வா போலாம். நீ ஒரு துராத்மா. நீ ஒரு துராத்மா. துராத்மா. ஏன் ஆதிரா திடீர்னு டல்லா இருக்க? என்னமோ தெரியல அர்ஜுன். காலையில இருந்து பயங்கர மூட் அவுட்டாவே இருக்கு. ஏன் என்னாச்சு? எதனால மூட் அவுட்? நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு பயமுறுத்திட்டாங்க அர்ஜுன். அது போதாதுன்னு காலையில ஒரு சாமியாரு நான் கொடுத்த சாப்பாட்டையும் காசையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மாதிரியா பேசிட்டாரு. சாமியாரா? ஆமா அர்ஜுன். நீ கெட்ட ஆத்மா, உயிரெடுக்க வந்தவ, மாமிச பட்சினி, அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி அழ வச்சுட்டாரு. ஏய், இதுக்கு போய் ஃபீல் பண்றியா? அவன் டிராமா ஆர்டிஸ்டா இருப்பான். சான்ஸ் கிடைக்கலன்னு ஆதங்கத்துல அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கலாம். இதுக்கு எல்லாமே விளையாட்டு இல்ல அர்ஜுன். அவர் ஒரு மாதிரி உடுக்கி அடிச்சுட்டு எமோஷனலா பேசினாரு. பார்க்கவே எனக்கு பயமா இருந்துச்சு. ஏய் ஏய் ஆதிரா, சாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க. பொண்ணோட அருமை அவங்களுக்கு தெரியாது. நான் எல்லாம் உன் சிரிப்புக்காக ஏங்குறேன். ஒன்ன போய் கெட்ட ஆத்மான்னு சொல்றானா அவன் லூசா தான் இருப்பான். இல்லனா பொண்டாட்டி கையால அடி வாங்கி மரகலண்டு சாமியாரா ஆயிருப்பான். அதனாலதான் அப்படி. அவ கட்டையால அவன் தலையிலேயே அடிச்சிருப்பான் இல்ல? எக்ஸாக்ட்லி. அதான் லூஸ் ஆயிட்டான். அர்ஜுன் அப்பா. பேசு. சொல்லுங்கப்பா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நான் உங்க போனை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் அப்பவே போன் பண்ணணும்னு நினைச்சேமா. இங்க ஏகப்பட்ட வேலை, டெலிகான்ஃபரன்ஸ், ப்ராஜெக்ட் தலைவலி, எம்டியோட மீட்டிங்னு இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா. பரவாயில்லப்பா, உங்க நிலைமை எனக்கு புரியுது. அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இங்க நீங்க இல்லங்கிற குறைதான். அம்மா போன் பண்ணாங்களாமா? பண்ணாங்கப்பா. கோயில்ல அன்னதானம் பண்ண சொன்னாங்க. அப்புறம் நீங்க எப்பப்பா வருவீங்க? வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. உண்மைதாமா. ஆனா உடனே எல்லாம் வர முடியாது. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட மார்க்கெட்டிங் திருப்திகரமா இருந்தா
அதுக்கப்புறமா வேணா நான் வர்றத பத்தி யோசிக்கலாமா? முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வாங்கப்பா. உங்களுக்கு பணமும் கேரியரும் தான் முக்கியம். ஆனா எனக்கு நீங்க தான் முக்கியம். உங்களை ரொம்பவே மிஸ் பண்றேன்ப்பா. ஒரு முறை வந்து போங்கப்பா ப்ளீஸ். நிச்சயமா வரமா. நீ நல்லபடியா படி, உடம்ப பாத்துக்க. ஓகே? சரிங்கப்பா. சரிம்மா, நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். பாய்ப்பா. என்ன அதிரா, வழக்கம் போல நிறைய வேலை இருக்கு, வர சான்ஸே இல்லைன்னு சொன்னாரா? ஆமா அர்ஜுன், அவர் பணம் தான் முக்கியம் நினைக்கிறாரா? ஆனா நாங்க அவரை மிஸ் பண்றோம்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு. சொல்லுடா. டேய், உடனே என்னால வர முடியாது. ஓ அப்படியா? ஓகே, நான் உடனே வரேன். ஆதிரா, நான் காரை சர்வீஸ்க்கு விட்டதால வினோத் பைக்கை தான் எடுத்துட்டு வந்தேன். இப்போ ஏதோ அவசர வேலைன்னு உடனே பைக் வேணும்னு கூப்பிடுறான். பரவாயில்ல அர்ஜுன், நீ கிளம்பு, நான் பஸ் பிடிச்சு போய்க்கிறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல அர்ஜுன், பஸ் ஸ்டாப் பக்கத்துல தானே இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ரொம்ப தேங்க்யூ அதிரா. நீ ஹாஸ்டல் போய் சேர்ந்ததும் எனக்கு ஃபோன் பண்ண. பாய். பாய்.